கைகோரு எஜுகேஷன். நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் தி பிளான்ட் ஃபேரி. ஸோ இதுக்கு நம்ம ரெஃபர் பண்ணியிருக்க புக் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கிங் அரவுண்ட், கிளாஸ் 3, என்சிஆர்டி சிலபஸ் அண்ட் இவிஎஸ். தி பிளான்ட் ஃபேரி அப்படின்னா வந்து என்னது? தாவரங்களின் தேவதை. பிளான்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செடி, கொடி, மரம் இது அத்தனையும் தாவரத்துக்குள் அடங்கும். ஃபேரினா தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சாப்டரில் நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னா என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குது, அப்புறம் லீவ்ஸோட ஷேப், சைஸஸ் அண்ட் கலர்ஸ் எப்படி வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் டிஃபர் ஆகுது அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஸ்டோரி மூலமாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அது என்ன ஸ்டோரி, அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். லாஸ்ட் சண்டே we went to a garden in the neighborhood. அதாவது போன ஞாயிற்றுக்கிழமை எங்க போயிருக்காங்களாம்? தோட்டத்துக்கு வந்து போயிருக்காங்க. அந்த தோட்டம் எங்க இருக்கு? நெய்பர்ஹுட்ல இருக்கு. அப்படின்னா அவங்கள சுத்தி உள்ள ஏரியா, சரிங்களா? ஸோ நெய்பர்ஹுட்னா நம்மளை சுத்தி இருக்கு பாத்தீங்களா? மார்க்கெட்டு, இந்த மாதிரி ஏடிஎம் பிளேசஸ், ஸ்கூல், பேங்க், இது எல்லாமே நம்மளை சுற்றி இருக்க ஏரியா தான் நெய்பர்ஹுட் அப்படின்னு வந்து சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்டன் இருக்கு, அங்க வந்து போயிருக்காங்க. போய் என்ன பண்ணியிருக்காங்க? we played hide and seek, சுப்பாங் சுப்பாய் அண்ட் அந்தாக்ஷரி. போய் என்ன விளையாண்டாங்கன்னா ஒளிஞ்சு பிடிச்சி விளையாண்டுருக்காங்க, சரிங்களா? ஹைட் அண்ட் சீக்னா ஒளிஞ்சு பிடிச்சி கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த விளையாட்டும். அந்தாக்ஷரி பாட்டுக்கு பாட்டு, அதுவும் வந்து விளையாண்டுருக்காங்க. we had a lot of fun. ஸோ அது விளையாண்டாலே எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும்ல. ஸோ ஜாலியா வந்து இருந்திருக்காங்க. after some time Didi said, let us play a new game today. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க உள்ள ஒரு அக்கா, சரிங்களா, அவங்க என்ன சொல்றாங்க? நம்ம இன்னைக்கு ஒரு புதிய விளையாட்டு வந்து ஒன்று விளையாடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. we have played this game in the camp last year. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க அந்த விளையாட்டை வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் கேம்ப்ல வந்து விளையாண்டுருக்காங்க. ஸோ அதை வந்து இங்க விளையாடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, I will become a plant fairy. அந்த தீதி என்ன சொல்றாங்க? நான் வந்து இப்போ பிளான்ட் ஃபேரியா நான் ஆக்ட் பண்ண போறேன், அதாவது தாவரத்தோட தேவதைகளா நான் வந்து ஆக்ட் பண்ண போறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. தி பிளான்ட் ஃபேரி will call out a name of something and you all will have to touch it. அந்த பிளான்ட் ஃபேரி வந்து என்ன பண்ணுவாங்களாம்? ஏதாவது ஒரு நேம் வந்து சொல்லுவாங்களாம், சரிங்களா? அந்த நேம், அதாவது நேம்னானது பெயர், ஏதாவது ஒரு பெயரை சொன்ன உடனே அவங்க எல்லாமே போய் அந்த பெயருக்கு சம்பந்தப்பட்டதை வந்து போய் தொடணும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்ன சொல்றாங்க தீதி? த கேம் பிகான். கேம் ஆரம்பிச்சாச்சு. தீதி செட், த பிளான்ட் ஃபேரி ஆஸ்க் யூ டு டச் அ பிளான்ட். இப்போ தாவரத்தோட தேவதை என்ன சொல்றாங்க? போய் தாவரத்தை தொடுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. At once all the children ran towards the plants. அதை கேட்ட உடனே அங்க உள்ள குழந்தைங்க என்ன பண்றாங்க? தாவரத்தை நோக்கி ஓடி போறாங்க. ஸோ இங்க பாருங்க, இதுதான் அந்த கார்டன். இவங்க தான் தீதி, இவங்க ரிமைனிங் சில்ட்ரன், சரிங்களா? ஸோ இவங்க வந்து என்னவா இருக்காங்க? இப்போ பிளான்ட் ஃபேரியா வந்திருக்கா, அவங்க உட்காந்துருக்காங்க, சரிங்களா? அவங்க ஆர்டர் பண்ண சில்ட்ரன் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க? போய் ஒவ்வொரு பிளான்ஸை போய் டச் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அம்மு வந்து எந்த பிளான்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கா? அம்மு ஹெல்தி மேரிகோல்ட் பிளான்ட். அம்மு போய் மரிக்கொழுந்து செடியை வந்து பிடிச்சிருக்கா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்னம் சாட் டச்சிங் அ ஜாஸ்மின் பிளான்ட். அதாவது சப்னம் வந்து போய் மல்லிப்பூ செடி இருக்கு பார்த்தீங்களா, அதை தொட்ட மேனி உட்காந்துருக்கா. மைக்கேல் டச் a மெஹந்தி புஷ். மைக்கேல் போய் எதை போய் தொட்டிருக்கான்? மருதாணி செடி இருக்கு பார்த்தீங்களா, அதை போய் தொட்டிருக்கான். தயாரம் caught hold of a neem tree and stood there. தயாரம் ஓடி போய் வேப்ப மரத்தை வந்து கட்டி பிடிச்சபடி அப்படியே வந்து நிற்கிறான், சரிங்களா? ஸோ இங்கே பார்க்கும் போதே தெரியுது, பிளான்ஸ்லேயே வந்து என்னது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து இருக்கா. ஒன்று வந்து ஹெர்ப்ஸ்னா மூலிகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் வந்து ரொம்ப தின்னா வந்து இருக்கும். அதாவது கொத்தமல்லி, புதினா, இந்த மாதிரி கேட்டகரி எல்லாமே ஹெர்ப்ஸ் கீழே வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து ஷ்ரப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அப்படின்னா என்னது? புதர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜாஸ்மின் பிளான்ட், இது எல்லாமே இது வந்து என்னது? ஷ்ரப்ஸ் கேட்டகரியில வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து ட்ரீஸ், இது வந்து ஹையர் பிளான்ஸ், சரிங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரங்க் வந்து ரொம்ப தடுசா வந்து இருக்கும். ஷ்ரப்ஸ்க்கு வந்து மீடியம் சைஸ் தண்டு வந்து இருக்கும். ஹெர்ப்ஸ்க்கு வந்து ரொம்ப தின்னா ஒல்லியா வந்து ஹெர்ப்ஸ் வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான், இது வந்து ஸ்டெம்ஸ் மூலமா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மோட திக்னஸை வச்சு இந்த பிளான்ஸை வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? தீதி செட் வெரி குட், எவ்ரி ஒன் ஹாஸ் டச்ட் எ பிளான்ட். தீதி வந்து அங்கே உள்ள சில்ட்ரனுக்கு என்ன சொல்கிறாங்க? வெரி குட் சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு சில்ட்ரனும் போய் அவங்க சொன்னபடி ஒவ்வொரு பிளான்ட்டையும் தொட்டிருக்காங்க, அதனால வந்து சொல்கிறாங்க. பட் ஹாவ் யூ நோட்டிஸ்ட் தட் ஆல் பிளான்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். தீதி அப்புறம் என்ன கேட்குறாங்க அந்த குழந்தைகளை பார்த்து, நீங்கள் ஒவ்வொரு தாவரம் போய் தொட்டீங்கல்ல, ஒவ்வொன்றும் வந்து பாருங்க எவ்வளோ வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து வித்தியாசம் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா? நம்மளுக்கே பார்த்தா தெரியுதுல்ல. இப்போ வந்து அம்மு வந்து போய் மேரிகோல்ட் பிளான்ட்டை வந்து தொட்டான், மறிக்குழுந்த. சரிங்களா? தயாரம் வந்து போய் ஒரு ட்ரீயை வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தான். ஸோ இதை பார்க்கும்போது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது வந்து என்ன கேட்டகரியில் வந்து வரும்? அது வந்து ஸ்ட்ரப்ஸில் வந்து வரும், இது வந்து ட்ரீயில் வந்து வரும். சரிங்களா? ஸோ அதை தான் வந்து தீதி சொல்கிறாங்க. தீதி, யூ ஆர் ஆல்சோ சிட்டிங் ஆன் லிட்டில் பிளான்ஸ் செட் சப்னம். சப்னம் உடனே வந்து என்ன சொல்றா? தீதி நீங்களும் வந்து பாருங்க, நீங்களும் ஒரு சின்ன தாவரத்து மேல தான் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு வந்து சப்னம் சொல்றா. கேன் யூ நேம் தி பிளான்ட் ஆன் விச் தீதி வாஸ் சிட்டிங்? தீதி வந்து எந்த பிளான்ட்ல வந்து உட்காந்துருந்தாங்க? கிராஸ், புல்லுல வந்து உட்காந்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னது? கிராஸ். GRASS, கிராஸ். சரிங்களா? தி கேம் ஸ்டார்டட் அகெயின். திரும்பவும் இந்த கேமை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. தி பிளான்ட் ஃபேரி நவ் செட் டச் a tree which has either a thick or a thin trunk. தீதி அடுத்து என்ன சொல்றாங்க? இப்போ வந்து போய் அவங்க வந்து மரங்களை வந்து தொடணும். சரிங்களா? டச் a ட்ரீனானது மரங்கள். அந்த ட்ரீக்கு வந்து ட்ரங்க் வந்து எப்படி வந்து இருக்கணுமா? ஒன்று திக், அடர்த்தி, தடுமனா வந்து இருக்கணும். ஸோ திக் ட்ரங்க்னா இதுதான் பாருங்க எவ்வளோ தடுமனா வந்து இருக்கு. அப்படி இல்லைன்னா தின் ட்ரங்க், தின்னா ஒல்லியா. சரிங்களா? ஸோ ஒல்லியான தண்டை வந்து போய் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க, இல்லை டச் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த கிட்ஸும் வந்து பாருங்க போய் இவங்க வந்து இந்த ட்ரீயை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தடுமனான ட்ரீயை இந்த 3 கிட்ஸும் சேர்ந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு பையன் இந்த ஒரு ஒல்லியான ட்ரங்கை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கான். The children ran again to touch the trees with thick or thin trunks. தீதி சொன்ன உடனே இந்த கிட்ஸ் என்ன பண்ணாங்க? ஓடி போய் மரங்களை வந்து தொட்டாங்க. அந்த மரங்களோட ட்ரங்க்ஸ் வந்து எய்தர் திக்கா இருந்தது, அப்படி இல்லைன்னா தின்னா வந்து இருந்தது. சரிங்களா? Have you seen a tree with a trunk as thick as the one shown in the picture? இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. சரிங்களா? ஸோ நீங்க ஏதாவது ஒரு மரங்களை வந்து பார்த்துருக்கீங்களா? அந்த மரத்தோட ட்ரங்க், தண்டு வந்து இவ்வளவு தடுமனா வந்து இருந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்துருந்தீங்கன்னா அதை வந்து லிஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நான் பார்த்துருக்கேன். அது வந்து என்னது? ஆலமரம், பேனியன் ட்ரீ. பேனியன் TREE ட்ரீ. அதோட ட்ரங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். மைக்கேல் ஃபவுண்ட் தி கேம் வெரி இன்ட்ரெஸ்டிங். மைக்கேலுக்கு இந்த விளையாட்டு வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. He thought how lucky the fairy was. அவன் என்ன யோசிக்கிறான்? அந்த தேவதை வந்து எவ்வளவு லக்கியா வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து யோசிக்கிறான். ஏன் அப்படி யோசிக்கிறான்? She could order everyone around. ஏன்னா அந்த பிளான்ட் ஃபேரி தானே சொன்னாங்க போய் இங்க போய் தொடுங்க, இதை தொடுங்க, அதை தொடுங்கன்னு. ஸோ ஆர்டர் பண்றாங்கல்ல, ஸோ அதனால வந்து லக்கி அப்படின்னு வந்து மைக்கேல் வந்து நினைச்சுக்கிறான். சரிங்களா? நவ் I want to be the plant fairy, said மைக்கேல். உடனே என்ன சொல்றான்? நான் இப்போ பிளான்ட் ஃபேரியா வந்து ஆக்ட் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்றான். The children laughed aloud. A boy fairy. உடனே என்ன பண்றாங்க? மித்த கிட்ஸ் எல்லாமே சிரிக்கிறாங்க சத்தமா. ஒரு ஆண் தேவதையா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க. They were now ready to take orders from the new plant fairy. சரி, ஓகே, நீயும் சொல்லு அப்படின்ற மாதிரி இப்போ சொல்ல சொல்லி அவனோட ஆர்டர்ஸையும் மித்த கிட்ஸ் வந்து கேட்குறாங்க. மைக்கேல் செட், கெட் மீ சம் லீவ்ஸ் குவிக்லி. உடனே மைக்கேல் என்ன சொல்றான்? சீக்கிரம் போய் எனக்கு வந்து இலைகளை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்றான். லீவ்ஸ்னா என்னது? இலைகள். ஓகேங்களா? பச்சை கலர்ல வந்து இருக்கும் பாத்தீங்களா ட்ரீஸ்ல, அதுதான் வந்து என்னது? இலைகள். பட் ரிமெம்பர், யூ ஆர் நாட் டு பிளக் தி லீவ்ஸ் ஃப்ரம் தி பிளான்ட்ஸ், செட் தீதி. உடனே தீதி என்ன சொல்றாங்க? நீங்க போய் தாவரத்துல உள்ள இலைகளை வந்து பறிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ அதனால அந்த சில்ட்ரன் என்ன பண்றாங்க? The children ran to collect the leaves which were lying on the ground. ஸோ அதனால அங்கே உள்ள கிட்ஸ் வந்து வேகமாக ஓடி போய் அந்த கிரவுண்ட்ல விழுந்திருக்கும் பார்த்தீங்களா இலைகள், அந்த இலைகளை போய் கலெக்ட் பண்ணி கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்க கலெக்ட் பண்ண லீவ்ஸ்.
Do all the leaves have similar colors, shapes and margins? ஸோ இங்கே உள்ள லீவ்ஸ் எல்லாமே வந்து பாருங்க எல்லாத்துக்கும் ஒரே கலர் இருக்கா? இல்லை. ஒரே ஷேப் ஒரே வடிவத்தில் வந்து இருக்கா? இல்லை. மார்ஜின்ஸ் அப்படின்னா இதோட இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து மார்ஜின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, விளிம்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரே மாதிரி இருக்கா எல்லா லீவ்ஸ்க்கும்? இல்லை. சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? ஆல் லீவ்ஸ் do not have சேம் கலர், சேம் ஷேப்ஸ் அண்ட் சேம் மார்ஜின். ஸோ இதுதான் அவங்க கலெக்ட் பண்ணி வந்த லீவ்ஸ். ஒன்று டார்க் க்ரீனாக இருக்குது, அவுட்டர் வந்து லைட் க்ரீனாக வந்துருக்கு. இதெல்லாம் பாருங்கள் பர்பிள், எல்லோ, பிங்க்கு, ரெட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. மார்ஜின் வந்து பாருங்கள் இது வந்து அவுட்டர், இதோட ஷேப் எப்படி இருக்குது? ரவுண்டாக வந்து இருக்குது. இது பார்க்க ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது பாயிண்டடாக வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது. பார்க்கும்போதே லீவ்ஸ் வந்து ஒவ்வொரு லீவ்ஸும் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது. Dayaram said, I did not know that there were so many types of leaves. உடனே தயாரம் என்ன சொல்றான்? நான் இவ்வளவு வகையான லீவ்ஸ் இருக்கும் நினைக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்றான். Look, some are round, some are long and some are triangular. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சில இலைகள் வந்து வட்டமா வந்து இருக்கு, சில இது வந்து நீளமா அது இருக்கு, சில இது வந்து முக்கோண வடிவத்துல வந்து இருக்கு. ட்ரையாங்குலர்னா என்னது? ட்ரையாங்குலர் ஷேப், முக்கோண வடிவம். சரிங்களா? ஸோ அந்த வடிவத்துல வந்து இருக்கு. அம்மு said, they are of so many different colors as well. அம்மா உடனே என்ன சொல்றா? அது மட்டும் இல்ல, லீவ்ஸ்ல இந்த லீவ்ஸ்ல பார்க்கும்போது பல வகையான வண்ணங்களும் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றா. some are light green and some are dark green. சில இலைகள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லைட்டா கிரீனா வந்து இருக்கு, சில இது வந்து ரொம்ப டார்க்கா வந்து இருக்கு. சரிங்களா? அப்படி சொல்றா. some are even yellow, red and purple. ஏற்கனவே பார்த்த மாதிரி சில இலைகள்ல வந்து பார்த்தோம்னா எல்லோ கலர் மஞ்சள் நிறம் இருக்கு, சிகப்பு நிறத்துல வந்து இருக்கு, அதே மாதிரி பர்பிள் கத்திரிப்பூ நிறத்துலயும் வந்து இலைகள் வந்து இருக்கு. there is one which is green but has white patches on it. சில இலைகள்ல வந்து எப்படி வந்து இருக்கான்? அதாவது அந்த இலை பச்சையா இருந்தாலும் ஒயிட் பேச்சஸ் வந்து இந்த பொட்டு பொட்டா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் வந்து என்னது? பேச்சஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து யார் சொல்றா? அம்மு வந்து சொல்றா. Look, even the margins of these leaves are different from each other. அதே மாதிரி அதோட விளிம்பு இருக்கு பாத்தீங்களா? அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இலைகளுக்கும் வந்து மாறுபடுது. Some have straight margins and some uneven. சில இலைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்ஜின் வந்து ஸ்ட்ரைட் நேரா வந்து இருக்கு, சில இதுக்கு வந்து இஷ்டம் போல அன்ஈவன்னா ஒரு நம்ம பேட்டர்ன் சொல்ல முடியாது, இஷ்டத்துக்கு வந்து இருக்கு. சரிங்களா? some of these margins even look like a saw. சில மார்ஜின்ஸை வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கான்? ரம்பம் மாதிரி இருக்கான். சானா ரம்பம், அது வந்து பாத்தீங்கன்னா அதுல உள்ள பிளேட்ஸ் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதான் வந்து சப்னம் வந்து சொல்றான். அம்மு அண்ட் சப்னம் shouted together, we also want to be the plant fairy. உடனே அம்முக்கும் சப்னுக்கும் ஆசை வந்துருச்சு, கத்தி சொல்றாங்க, நாங்களும் பிளான் ஃபேரியா வந்து இருப்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே தீதி என்ன சொல்றாங்க? தீதி said, not today, maybe next Sunday. ஸோ இன்னைக்கு இதோட போதும், அடுத்த வாரம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து தீதி சொல்றாங்க. இட் இஸ் டைம் டு கோ ஹோம் நவ். ஏன்? மணி ஆயிடுச்சு, வீட்டுக்கு போற நேரம் ஆயிடுச்சு. ஆன் தி வே பேக் தீதி recited a poem for everyone. போற வழியில தீதி வந்து ஒரு போயம் வந்து பாடிக்கிட்டே வந்து போறாங்க. அது என்ன போயம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் தீதி பாடின அந்த போயம். தீதி வந்து எதை பத்தி போயம் பாடியிருக்காங்க? லீவ்ஸ், இலைகளை பத்தி பாடியிருக்காங்க. ஸோ இங்க என்னெல்லாம் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ரெட், பர்பிள் அண்ட் ஈவன் எல்லோ, சம் green wet and loose. Leaves are of different kinds and of different shapes and shades. ஸோ லீவோட கலரை பத்தி சொல்லியிருக்காங்க, அதோட ஷேப்ஸ் அண்ட் ஷேட்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ லீவ்ஸ் வந்து என்னெல்லாம் கலர்ல இருக்கான்? ரெட்ல இருக்கான், பர்பிள்ல வந்து இருக்கான், ஏன் மஞ்சள் நிறத்துல கூட இருக்கான். சரிங்களா? சில இலைகள் வந்து பார்க்கும்போது வெட் ஈரமா இருக்கு, அதே மாதிரி லூஸா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லீவ்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பல வகையான லீவ்ஸ் வந்து இருக்கு, அது பார்க்கும் போதே பல வடிவத்துல இருக்கு, அதே மாதிரி பல நிறத்துல வந்து இருக்கு, ஷேட்ஸ் பல கலர்ஸ்ல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சம் ஆர் லைக் தி எலிஃபண்ட் இயர்ஸ். சில இலைகளை வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கான்? அதாவது யானையோட காது மாதிரி வந்து இருக்கான். ஸோ இந்த இலையெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் வந்து இருக்கு. சரிங்களா? அண்ட் சம் ஆர் பிளேஃபுல் லைக் தி டெவில். சில இலைகளை வந்து பார்க்கும்போது எப்படி வந்து இருக்கான்? பேய்கள், அதாவது பிளேகள் ஆடிட்டு இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கான் பிளேஃபுல்லா. ஸோ இதை பார்க்கும்போது அப்படிதான் வந்து இருக்கு. சம் ஆர் டான்
and some are folded. சில இலைகள் வந்து பார்க்கும்போது கிழிஞ்சு இருக்கு, சில இது வந்து மடிச்சு வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. and some even eaten like the beetle. சில இலைகள் வந்து சில பூச்சிகள்னால சாப்பிட்டு அப்படியே மிச்சம் பாதி லீவ்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஸோ அந்த மாதிரி கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. and in the early dawn's darkest hue you will find the flowers cry tear like dew. அதாவது ஏர்லி டான், காலையில வந்து இருட்டா இருக்கும் பாத்தீங்களா, அப்படி கொஞ்சம் இருட்டா இருக்கு, அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் தி ஃப்ளவர்ஸ் க்ரை, பூக்கள் வந்து அழுகுமா. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் டியூனா அந்த டிராப்ஸ் மாதிரி, டியூனா பனித்துளி அப்படின்னு வந்து சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்குமா. ஓகேங்களா. சம் ஆர் லைக் பட்டர்ஃப்ளைஸ், சம் லைக் பீஸ். சில இலைகளை வந்து பார்க்கும்போது எப்படி வந்து இருக்கு, வண்ணத்து பூச்சி மாதிரி இருக்கு. சில இது வந்து பீஸ், வண்டு தேனீக்கள் மாதிரி வந்து இருக்கு. சம் ஆர் ஹேரி அண்ட் சம் பிளைன். சில இலைகளை வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து முள்ளா இருக்க மாதிரி வந்து இருக்கும், அது வந்து லீவ்ஸோட ஹேர். சரிங்களா. ஸோ அதை தான் வந்து மீன் பண்றாங்க. சில இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த முடிகள் இருக்கு, அதே மாதிரி சில இதுல வந்து அந்த முடிகள் இல்லாம பிளைன்னா அது ஒண்ணுமே இல்லாம பிளைனா இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கு. சம் ட்ரை அப் டு லுக் தான்ஸ். சில இலைகள் வந்து காஞ்சு முள்ளு மாதிரி தோட்டம் வந்து கொடுக்குது. கேக்டஸ், அந்த சப்பாத்தி கல்லி சொல்றோம் பாத்தீங்களா, ஸோ அந்த மாதிரியான பிளான்ட்ஸை வந்து ரெஃபர் பண்றாங்க, அதுல உள்ள லீவ்ஸ். அண்ட் சம் ஈவன் ரிசம்பிள் கிரெயின்ஸ். சில இலைகளை வந்து பார்க்கும்போது நாரை கொக்கு இருக்கும் பாத்தீங்களா, ஸோ அந்த வடிவத்துல கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உஷ் உஷ் ஸ்கட்டில் அண்ட் ஃபிளட்டர் இன் தி ப்ரீஸ் தே ஆல் டு மட்டர். அந்த காத்து, மென்மையான காத்து அடிக்கும் பாத்தீங்களா, ஸோ அப்ப அடிக்கும் போது அந்த இலைகள் வந்து ஆடுறத வந்து மீன் பண்றாங்க. ஃபிளட்டர்னா படப்படக்கிறது மாதிரி. சரிங்களா. ஆல் டே லாங் தே ஸ்மைல் அண்ட் பிளே. ஒரு நாள் முழுதும் அவங்க என்ன பண்றாங்க, நல்லா மகிழ்ந்து விளையாடுறாங்க. அண்ட் இன் தி நைட் தே ஸ்லீப் அவே. நைட் ஆயிடுச்சுன்னா தூங்கிடுறாங்க. லீவ்ஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் அண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் ஹியூஸ். லீவ்ஸ் வந்து எப்படி வந்து இருக்கு, பல வகையில வந்து இருக்கு, பல வடிவத்துல இருக்கு, பல நிறங்கள்லயும் வந்து இருக்கு. ஸோ இந்த போயம் வந்து பாடினவங்க யாரு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா விஜேந்திர பால் சிசோடியா. இது வந்து ஒரு ஹிந்தில இருந்த போயம், இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. கலர் தி லீவ்ஸ் மேட் அரவுண்ட் த போயம். அந்த போயமை சுத்தி லீவ்ஸ் கொடுத்துருந்தாங்க பாத்தீங்களா, அதுக்கு வந்து நீங்க கலர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கலெக்ட் a few leaves of plants like lemon, mango, neem, basil, அதாவது துளசி, mint, புதினா, and coriander, தனியா. Crush the leaves and smell them. Do they all smell alike? Can you identify the leaves just by their smell? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, போய் சில மரத்தோட இலைகள், சில செடிகளோட இலைகளை வந்து பறிச்சுட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் இலைகள் சொல்லியிருக்காங்க, லெமன் எலுமிச்சை மரம், மாமரம், வேப்பமரம், துளசி செடி, மின்ட்னா புதினா. சரிங்களா. புதினா செடி, அதே மாதிரி கொத்தமல்லி செடி. அதுல உள்ள இலைகளை வந்து பறிச்சுட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் அதை க்ரஷ் பண்ணி, அதை க்ரஷ்னா அது நசுக்கிறது, நசுக்கி அப்படியே கையிலேயே வந்து நசுக்கி அதை வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்க, மோந்து பாருங்க. எல்லா லீவ்ஸ்க்கும் ஒரே ஸ்மெல் இருக்குமா, இருக்காது. ஒவ்வொரு லீவ்ஸ்க்கும் ஒவ்வொரு வகையான ஸ்மெல்ஸ் வந்து இருக்கும். நீங்க வந்து வேணா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டில் ஏதாவது செடி இருந்ததுன்னா அதை பறிச்சு அதை இல்லை கிள்ளி அப்படியே ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்மெல் இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல்லை யூஸ் பண்ணியே அது என்ன லீவ் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னது, கேன் யூ ஐடென்டிஃபை த லீவ்ஸ் ஜஸ்ட் பை தியர் ஸ்மெல்? எஸ் we can. Yes, we can identify the leaves just by their smell. இப்படி போட்டு முடிச்சுக்கோங்க. சரிங்களா. Look at these beautiful pictures. They are made of dry leaves. காய்ந்த இலைகள் இருக்கு பாத்தீங்களா, அதை பயன்படுத்தி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கீழே இலைகள் வந்து காஞ்சி மரத்து கீழே விழுந்திருக்கும்ல, அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துட்டு அதுல பேஸ்ட் பண்ணி இப்படி டிஃப்ரெண்ட் ஃபிகர்ஸை வந்து கொண்டு வாங்க. ஓகேங்களா. Using dry leaves, make picture of different animals in your notebook. உங்க நோட்புக்ல கூட நீங்க இதை பண்ணலாம். Didi taught everyone how to take rubbings, prints of leaves and tree trunks. All you have to do is take a paper and a crayon or a color pencil. Place the leaf on the table or on the ground. It should be placed in such a way that the side of the leaf with veins is on the top. Place the paper on the leaf. Gently rub the crayon or color pencil on the paper. Be careful
that the paper or the leaf does not move. அதுக்கடுத்து தீதி வந்து அந்த கிட்ஸ்க்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, ரப்பிங்ஸ், அதாவது அச்சு. அந்த அச்சை எப்படி எடுக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. எதை வச்சு? அந்த இலைகளை வச்சு. அப்புறம் வந்து ட்ரீ ட்ரங்க்ஸ், அந்த மரத்தோட தண்டுகள் இருக்கு பார்த்தீங்களா, தடுமனான ஒரு பாட்டு, உட்டி பாட்டு, அதில் வந்து எப்படி இந்த அச்சு எடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரொசீஜர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, பேப்பர் எடுத்துக்கோங்க, கலர் பென்சில் அப்படி இல்லைன்னா கிரையான்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒரு இலையை வந்து பறிச்சுக்கோங்க. பறித்து அந்த இலையை வந்து டேபிளில் வந்து வைங்க, அப்படி இல்லைன்னா ஒரு கிரவுண்டில் வந்து வைங்க. சரிங்களா? ஸோ அந்த இலை எப்படி வச்சிருக்கணும், அதோட வெயின் பார்ட், வெயின்னா அந்த நரம்புகள் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நல்லா தெரிகிற பார்ட் வந்து மேலாப்பில் இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அந்த லீஃபுக்கு மேலே அந்த பேப்பரை வந்து வைக்கிறோம். வச்சதுக்கப்புறம் கிரையானோ இல்லை கலர் பென்சிலோ எடுத்து அதுக்கு மேலே இப்படியே வந்து ரப் பண்ணீங்க அப்படின்னா அதோட பிரிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த பேப்பரில் வந்து கிடைக்கும். சரிங்களா? அதாவது நீங்கள் பண்ணும்போது நல்லா அந்த லீஃபையும் ஹோல்ட் பண்ணிக்கணும், பேப்பரையும் ஹோல்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா நகர்ந்துரும், பிரிண்ட்ஸ் ஒழுங்காக வந்து வராது. ஓகேங்களா? ஸோ நகராமல் நல்லா ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ அதே ப்ரொசீஜர் தான் ட்ரங்க்லேயும் வந்து வச்சு செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ட்ரங்க் இருக்குது, அதுக்கு மேலே பேப்பரை வச்சு அதுக்கு மேலே கிரையானை வச்சு அப்படியே தேய்ச்சிங்கன்னா அந்த ட்ரங்கோட அச்சு வந்து அந்த பேப்பரில் அப்படியே வந்து விழுகும். சரிங்களா? Place the paper on the trunk and rub the crayon or color pencil on it. Look, you have made rubbing of the tree trunk. So tree trunk ஓட rubbing வந்து நம்ம பண்ணியாச்சு. Look at the rubbings made by the other or the rubbings of different plants similar. இதே மாதிரி இது ஒரு மரம், இன்னொரு மரத்தில் போய் நீங்கள் ரப்பிங் எடுங்க. ஸோ இப்படியே வந்து ஒரு 4 வகையான மரங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுங்க. எல்லா ரப்பிங்ஸ், அதாவது கிடைச்ச பிரிண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னது? நோ. விச் லீஃப் கேவ் அ குட் ரப்பிங்? எந்த வகையான லீஃப் வந்து நல்ல அச்சை கொடுக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது லீஃப் வித் ரஃப் டெக்ஸ்சர். அந்த லீஃப் வந்து ரஃபா, சரிங்களா, ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா கிழிஞ்சிரும். ரஃபாக இருந்துட்டு அதோட டெக்ஸ்சர் நல்லா இருந்ததுன்னா, ரஃப் டெக்ஸ்சரோட இருந்ததுன்னா அந்த லீஃப் வந்து நல்ல ரப்பிங்ஸ் வந்து கொடுக்கும். சரிங்களா? In case of which tree was the rubbing of trunk difficult? Why? அதாவது இப்போ ட்ரங்க் எடுக்கிறோம், இதில் அச்சு எந்த வகையான மரத்தில் வந்து ஈஸியாக அச்சு எடுக்க முடியாது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஏன்? அதாவது சாஃப்ட் டெக்ஸ்சர்ட் ட்ரங்க்ஸில் வந்து இது வந்து ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஸோ சாஃப்ட் டெக்ஸ்சர்டு ட்ரங்க்ல வந்து இது வந்து டிஃபிகல்ட்டாக வந்து இருக்கும். ஏன்னா அது ஈரமாக இருக்கும். சாஃப்ட்ன்றது வந்து என்னது? ஈரமாக இருக்கும். அதில் வந்து நிறையா வந்து இந்த விரிசல்கள் வந்து இருக்காது, ஈஸியாக வந்து எடுக்க முடியாது. அதுதான் வந்து இதுக்கான வந்து ரீசன். சரிங்களா? Look at the picture and name the things which have patterns of leaves and flower on them. இங்கே கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸில் வந்து எதில் வந்து பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது இலைகளோட பேட்டர்ன்ஸ் மற்றும் பூக்களோட பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்க, இதிலெல்லாம் கொடுத்துருக்காங்க. கர்டைனில் வந்து கொடுத்துருக்காங்களா? கர்டைன்ல வந்திருக்கு. வேற எங்க வந்திருக்கு? பில்லோ கவர்ல வந்திருக்கு. அடுத்து வால் பெயிண்டிங், பெட்ஷீட். வேற எங்க இருக்கு? மேட் கீழே இருக்கு பாருங்க. புக்கில் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கேர்ளோட பேண்ட்ல வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? லுக் ஃபார் தி ஆப்ஜெக்ட்ஸ் விச் ஹவ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆன் தம் இன் யுவர் ஹவுஸ், ரைட் தியர் நேம்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியான பேட்டர்ன் வந்து உங்கள் வீட்டில் உள்ள பொருள்களில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து லிஸ்ட் டவுன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே கொடுத்த மாதிரி தான் ஏற்கனவே என்னெல்லாம் திங்ஸில் வந்து இருக்குது. பில்லோ கவர், நம்ம தலானியோட கவரில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கும். அப்புறம் மேட்ஸில் வந்து இருக்கும், நம்ம படுக்கிற பாயில் கூட இருக்கும். சரிங்களா? மேட்ஸு. வேறு இதில் வந்து இருக்கும், பெட்ஷீட்டில் வந்து இருக்கும், நம்மளோட சாரீ, இந்த மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸில் வந்து இருக்கும். ஓகேங்களா? யூ மஸ்ட் ஹவ் சீன் மெனி பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ். ஹவு மெனி ஆஃப் தம் கேன் யூ நேம், ரைட் தியர் நேம்ஸ்.
நீங்கள் வந்து பல வகையான தாவரங்களை வந்து பார்த்துருப்பீங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரீஸோட இல்லை பிளான்ஸோட நேமை வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ என்னெல்லாம் பார்த்துருக்கீங்களோ இங்கே வந்து லிஸ்ட் டவுன் பண்ணுங்க சரிங்களா. நான் இங்கே என்னெல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணுறேன்னா மேங்கோ ட்ரீ, மாமரம், நீம் ட்ரீ வேப்ப மரம், பப்பாயா ட்ரீ பப்பாளி மரம், வேற என்ன பார்த்துருப்போம் பேனியன் ட்ரீ ஆலமரம். அதே மாதிரி பிளான்ட்ஸ்ல வந்து சின்ன பிளான்ட்ஸ் ஏதாச்சும் எழுதலாம் சரிங்களா. ஸோ பேசில் துளசி செடி பார்த்துருப்போம், அதுவும் வந்து பிளான்ட்ஸ் தான். ஜாஸ்மின் ஜாஸ்மின் பிளான்ட். வேற பொமிகிரானட், பொமிகிரானட் ட்ரீ. இதுக்கப்புறம் ரோஸ் பிளான்ட்டும் வந்து ஒரு வகையான தாவரம் தான் சரிங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்ததை வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்க. ஆர் தேர் எனி பிளான்ட்ஸ் தட் யூ ஹவ் ஹியர்ட் ஆஃப் பட் நெவர் சீன், விச் ஒன்ஸ்? சில தாவரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பட் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ அந்த வகையான பிளான்ஸை வந்து லிஸ்ட் டவுன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள் ட்ரீ. ஆப்பிள் நாங்கள் சாப்பிட்ருப்போம் பார்த்துருப்போம், பட் ட்ரீ வந்து நேராக பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தீங்கன்னா இதை விட்டுருங்க, நான் பார்த்ததில்ல சரிங்களா. ஸோ ஆப்பிள் ட்ரீ. அடுத்து வந்து என்னது ஸ்ட்ராபெரி பார்த்ததில்ல. ப்ளூபெரி பார்த்ததில்ல. ப்ளூபெரி பிளான்ட் சரிங்களா. ஸோ இதெல்லாமே பிளான்ட் கேட்டகரியில் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம நட்ஸ் வந்து சாப்பிட்ருப்போம், அது எங்கேருந்து கிடைக்குது, அந்த ட்ரீ வந்து என்ன அப்படின்றத பார்த்ததில்ல சரிங்களா. ஸோ கேஷ்யூ ட்ரீ, ஆல்மண்ட், பாதாம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்தது. பைனாப்பிள் பார்த்ததில்ல, பைனாப்பிள் ட்ரீ. ஆரஞ்ச் ட்ரீ பார்த்ததில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு கேக்டஸ். இந்த டெசர்ட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வகையான கேக்டஸை வந்து பார்த்ததில்ல சரிங்களா. ஸோ அது வந்து ஒரு பிளான்ட் தானே. Ask some older people if there were plants which they have seen when they were children but are not seen these days. அதாவது உங்க தாத்தா பாட்டிகிட்ட கூட நீங்க வந்து கேட்கலாம். அதாவது அவங்க காலத்துல அந்த வகையான மரங்களோ செடிகளோ வந்து இருக்கும், பட் ஆனா இப்போ வந்து அது வந்து இல்லை. அந்த வகை என்னவோ அதை வந்து எடுத்து எழுதுங்க சரிங்களா. அதே மாதிரி ஆல்சோ ask them if there are any plants which can be seen these days but which are not seen earlier. அதே மாதிரி அவங்ககிட்ட வந்து கேளுங்க, இப்போ அந்த வகையான தாவரம் இருக்கு பட் அவங்க பீரியட்ல அது வந்து இல்லை. எக்ஸாம்பிள் வந்து என்னது பொன்சாய் ட்ரீ அப்படின்னு வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா, குட்டியா இருக்க மரம், பூத்தொட்டிலேயே வளர்ப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் இப்போ ஹைபிரிட் பண்ணி டெவலப் பண்ண பிளான்ஸ் சரிங்களா. ஸோ அதெல்லாம் அப்போ அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வித் அ ட்ரீ. சூஸ் அ ட்ரீ நியர் யுவர் ஸ்கூல் ஆர் ஹவுஸ் அண்ட் மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் இட். உங்கள் ஸ்கூல் பக்கத்துலையோ இல்லை உங்கள் வீட்டு பக்கத்துலையோ ஏதாவது ஒரு மரத்தை எடுத்துட்டு அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க சரிங்களா. வாட் ட்ரீ இஸ் இட்? ஆஸ்க் சம் எல்டர்ஸ் இஃப் யூ டோன்ட் நோ. அது வந்து என்ன மரம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க, அதோட பெயர் தெரியலனா பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது எல்டர்ஸ் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் வந்து எடுத்திருக்க ட்ரீ வந்து நீம் ட்ரீ, வேப்ப மரம். Will you like to give your friend a special name? அந்த நேம் ட்ரீக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலான ஒரு நேம் கொடுக்க விரும்புறீங்களா? எஸ், கிரீன் டாக்டர். ஏன்னா பல வகையான மெடிசினல் யூஸ்க்கு வந்து நம்ம வந்து அந்த நீம் லீஃப் யூஸ் பண்ணுறோம், நீம் ட்ரீயே வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால நான் வந்து கிரீன் டாக்டர் அப்படின்னு வந்து கொடுக்குறேன் சரிங்களா. வாட் வில் யூ நேம் இட்? நீங்கள் ஏதாச்சும் ட்ரீ எடுத்து உங்களுக்கு பிடிச்ச நேமை நீங்கள் வந்து கொடுங்க. டஸ் தி ட்ரீ பியர் ஃப்ளவர்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ்? விச் ஒன்ஸ்? அந்த ட்ரீல வந்து நீங்கள் வந்து பூக்கள் அண்ட் பழங்கள் வந்து பார்க்க முடியுமா? எஸ், போத். வேப்பங்காயும் வந்து இருக்கு சரிங்களா. அதே மாதிரி வேப்பம் பழம் இருக்கு, வேப்பம் பூவும் வந்து இருக்கு அந்த மரத்துல. ஸோ அப்படின்னா எல்லாமே ஓகே. ஹவு டு தி லீவ்ஸ் ஆஃப் தி ட்ரீ லுக்? அந்த லீவ்ஸ், அந்த மரத்தோட லீவ்ஸ் எப்படி இருக்கு பார்க்க? ஷார்ப்பா இருக்கு, பாயிண்டடா வந்து இருக்கு. ஷார்ப், பாயிண்டட், அப்புறம் வந்து தின், ஒல்லியா வந்து இருக்கு சரிங்களா.
Do animals live in the tree? Which ones? அந்த வேப்ப மரத்துல யாரெல்லாம் வாழ்றா, எந்த விலங்குகள் வாழுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் அங்க வந்து பார்க்கும்போது ஸ்குரில் வந்து தெரியுது, அணில் வந்து தெரியும், அதே மாதிரி நிறைய பேர்ட்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா மைனா வரும், அடுத்து பேரட். Find out more about your tree friend and share it with others. இன்னும் நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த ட்ரீயை பத்தி ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ கிட்ஸ்.